Hi friends, welcome to E-SEVAI channel. இன்னைக்கு நாம வீடியோ சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தறலாம். போட்டோ, ஆதார் கார்டு, டெத் சர்டிஃபிகேட், கல்யாண பத்திரிக்கை ஆர் ரேஷன் கார்டு. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Chrome browser ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல TNEGN டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ஐடியை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஐடி இல்லாதவங்க எப்படி E-SEVAI ஐடி கிரியேட் பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லாகின் பண்ணதும் டிபார்ட்மெண்ட் வைஸ்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல விடோ சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் அப்ளிகண்டோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கேன் நம்பர் இருந்தால் கீழே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகலைன்னா கேன் நம்பரில் மேரிடுன்னு இருக்கும். அதை எடிட் கேன் கொடுத்து விடோன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆனதும் அப்ளிகண்ட் டீட்டெயிலில் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகியிருக்கும். அதுக்கு கீழே ஹஸ்பண்ட் நேமை டைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் அப்படியே தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கீழே அதே மாதிரி ஸ்போஸ் நேம் என்ற இடத்துல ஹஸ்பண்ட் நேமை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் மேரேஜ்னு இருக்கும். அதில் உங்கள் திருமணமான நாளை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இறந்த தேதியை கேட்டிருப்பாங்க. அதில் டெத் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெத் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. எல்லா டெத் சர்டிஃபிகேட்லேயும் ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும். அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃபோட்டோவை 50 KB மற்ற எல்லா டாக்குமெண்ட்டை 200 KB ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் 1 கொடுங்க. ஆட் கொடுங்க. ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு எனி அட்ரஸ் ப்ரூஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் 2 கொடுங்க. ஆட் கொடுங்க. ஆதார் கார்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டெத் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் நம்பர் 3 கொடுங்க. ஆட் கொடுங்க. டெத் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் நம்பர் 4 கொடுங்க. ஆட் கொடுங்க. கல்யாண பத்திரிக்கை இல்லைனா ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் அப்லோட் பண்ணணும். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் டவுன்லோட் ஆகிடும். அதை சைன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே கீழே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் ஓப்பன் போர்ட்டலில் அப்ளை பண்ணிங்கன்னா டெபிட் கார்டு மூலம் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. E-SEVAI மூலம் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் வேலெட்லேருந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மேக் பேமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுங்க. இப்போது சர்டிஃபிகேட் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. 3 to 4 டேஸ்க்குள்ளே சர்டிஃபிகேட் அப்ரூவ்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.